வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கருவேப்பிலை சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவை நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும். அப்படி இருக்கும்போது கருவேப்பிலை சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் கொடுத்து விட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி நார்மலான ரைஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த மெத்தடில் கருவேப்பிலை சாதத்தை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே மிகவும் பிடிக்கும். அதே மாதிரி அடுத்த தடவை அவங்களே செஞ்சு தர சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எப்படி கருவேப்பிலை சாதத்தை செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பேனில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டோம். இப்போ இது கூட ஒரு 4 வரமிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே ட்ரை பேனில் ரோஸ்ட் பண்ணி தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு இந்த பவுட்ரு நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஸ்கூலுக்கோ இல்லை வேறு நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம சாப்பாடு கிளறதுக்கான வேலையை மட்டும் நம்ம ஒரு 5 நிமிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். அப்போ குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கீ பிடிக்குன்றவங்க கீயும் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை மிளகாய் ஒரு 4, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா மசிச்சு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த புளி தண்ணியை, இந்த புளி தண்ணியை நம்ம செய்யக்கூடிய இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை சாத பவுட்ரை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ஒரு 4 பேர் கிளறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா சேர்த்துட்டு பவுட்ரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அது கூட நம்ம குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரைஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கக்கூடிய சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுடைய அருமையான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி அந்த பவுட்ரை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, உளுந்து சேர்த்துட்டு வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் புளிக்கரைசலை மட்டும் சேர்த்துட்டு அந்த பவுட்ரை சேர்த்து நீங்கள் குயிக்காக கருவேப்பிலை சாதத்தை ரெடி பண்ணிடலாம். வேர்க்கடலை இந்த சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. கண்டிப்பாக வேர்க்கடலையை சேர்த்து கருவேப்பிலை சாதத்தை செய்யுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்மளுடைய அருமையான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த கருவேப்பிலை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டிருந்தோம். அதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அதுக்கு ஒரு பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 பூண்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 தேங்காய் துண்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையுமே ட்ரையாக லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குல தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. இப்படி நீங்கள் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சாதத்தோட மட்டும் இல்லை, நீங்கள் தக்காளி சாதம் இல்லை கேரட் சாதம், தயிர் சாதம், இது கூட எல்லாத்தோடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ இதே மாதிரியே நல்லா வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிட்ஸ் வேகட்டும். ஏன்னா இந்த ஆயில்லையே தான் ரோஸ்ட் ஆக போகுது. நம்ம தண்ணி எதுவும் சேர்த்து வந்து உருளைக்கிழங்கை வேக வைக்க போகிறது கிடையாது. இப்போ பாதி அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து லிட் போட்டு ஒரு 5 நிமிட்ஸ் வந்து சிம்லேயே வந்து வேக விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகும். இப்போ வந்து இறக்கறக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து நம்ம இறக்கும்போது வந்து நம்ம சேர்த்து வந்து கிளறும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருமையான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் வந்து கருவேப்பிலை சாதத்தை வந்து குழந்தைங்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவை நம்ம கொடுத்து விட்டோன்ற திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.